இந்தியாவின் தெருக்கள்ல கோடிக்கணக்கான நாய்கள் நம்மோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லார் கண்ணிலையும் பட்டுட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா ரேரா அரிதான பீப்புள் தான் அந்த டாக்ஸை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த டாக்ஸோட பலரோட கதைகள் பயத்திலையும் மோதல்கள்லையும் மக்களால புறக்கணிக்கப்பட்டுமே வாழ்க்கை அவங்களுடைய கதைகள் முடிஞ்சு போகுது. ஆனா 2026ஆம் ஆண்டின் ஸ்டார்டிங்ல இருந்தே வெளியே வர தொடங்கின ஒரு நாயின் கதை நம்ம எல்லாரையும் ஆழமான கேள்வியை கேட்க வச்சது. அது என்னன்னா, ஒரு இடத்தின் சுற்றுச்சூழல் எப்படி ஒரு ஹியூமன் அண்ட் டாக் பிஹேவியர், அதாவது மனிதன் மற்றும் விலங்கின் செயல்பாட்டை வடிவமைக்குது அப்படிங்கிற பற்றியான கேள்விதான் அது. இதுதான் அலோகாவின் கதை. அலோகாவின் தைரியம் அவங்க பக்கம் நம்மளை ஈர்த்தது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. பயம் அகற்றப்படும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஒரு கட்டுப்பாட்டிற்கு பதிலாக ஒரு அமைதி வரும்போதும், அதிகாரத்திற்கு பதிலாக இணைந்து வாழ்தல், அதாவது கோ எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதும் என்ன நிகழ்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் அலோகாவுடைய கதை காட்டுது. அலோகாவின் வாழ்க்கையில நடந்தது ஒரு மேஜிக், மாயம் ஒன்றும் இல்லைங்க. அந்த காரணத்துக்கான விளைவு தான் அது. அதாவது ரெஸ்பெக்டும் அமைதியும் அன்பும் மரியாதையெல்லாம் கிடைக்கும் போது இந்த மாதிரியான மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நம்ம டாக்ஸ் கிட்ட எல்லாம் பார்க்கலாம். இந்தியாவில் நடைபெற்ற 112 நாட்கள் அமைதி நடைபயணத்தின் போது ஒரு துறவி பகிர்ந்து கொண்ட அனுபவத்தின்படி ஒரு தெருநாய் அவங்கள பின்தொடர தொடங்கியதாம். இந்தியாவில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் 112 நாட்கள் நடந்த போது நாங்க அந்த டாகை கண்டோம், பார்த்தோம். அவன் எங்களை பின்தொடர்னான் அப்படின்னு அந்த துறவி சொன்னாரு. நாங்க அவனை கூப்பிடல, அவனை எங்க கூட வர சொல்லல. அவன் திரும்பி போக முழு சுதந்திரம் இருக்கிற மாதிரி தான் நாங்களும் மெதுவா அமைதியா விழிப்போட நடந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு முறையும் நாங்க முன்னேறி போயிட்டே இருக்கும்போது அதே நாய் தானா திரும்பி வந்தது. முழு பயணத்திலும், அதாவது 112 நாட்களும் அவங்க எங்க கூடவே தான் இருந்தாங்க. அப்படிதான் அலோகா தங்குனாங்க எங்க கூட. அலோகாவை இந்த புத்த துறவிகள் எங்க பார்த்தாங்கன்னா, கல்கட்டா ஏர்போர்ட்ல தான் பார்த்தாங்க. அவனுக்கு எவ்வளவு வயசு இருந்தது தெரியுமா? அவங்க முத பார்க்கும்போது அலோகாவுக்கு 2.5 வயசு இருந்ததாம். புத்த துறவி பிக்கு பணக்காரா என்ன சொன்னாங்கன்னா, அவன் நோயுற்ற போதும் கார் மோதி கிட்டத்தட்ட இறந்த நிலையிலும் மீண்டும் மீண்டும் எழுந்து முன்னேறிட்டே தான் இருந்தான். அவன் மிகவும் பலவீனமாக இருந்தா கூட நடக்கிறத விடவே இல்லை. அவனுடைய பாதுகாப்பிற்காக துறவிகள் அவனை ஆதரவு வாகனத்துல ஏற்றி உள்ள உட்கார வைக்க முயற்சி செய்தனர். ஆனா அலோகா மறுத்துட்டான். அவன் நடக்கவே விரும்பினான், கார்ல போக விரும்பவே இல்லை. அது எங்களுக்கு மிகுந்த ஊக்கமா இருந்தது. அவன் குதிச்சு இறங்கி எங்களோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தான். அந்த தருணத்துல அலோகா இனி துறவிகளை பின்தொடரும் ஒரு நாய் மட்டுமா இல்ல, அந்த பயணத்தின் உயிர்ப்புள்ள வெளிப்பாடாக மாறிட்டான். தொடர்வதற்கு முன்னாடி இந்த கதையை உணர்ச்சியால் அல்ல, ஆதாரத்தால் புரிந்து கொள்ளலாம். பிஹேவியரல் சயின்ஸ், நடத்தை அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, விலங்குகள் மனிதர்களோட மனநிலையை பிரதிபலிக்கிறாங்க. பயமா இருந்தா தாக்குதல் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பயமா இருந்தோம்னா விலங்குகளை பார்த்து அவங்களும் நம்மளை பார்த்து பயந்து அக்ரெசிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம அமைதியா இருந்தோம்னா அவங்களுடைய பய உணர்வு குறைந்து அவங்களும் அமைதியா இருப்பாங்க. இதுக்கு பேரு தான் என்விரான்மெண்டல் ட்ரிவன் பிஹேவியர், சுற்றுப்புற சூழல் வழிநடத்தும் நடத்தை. அலோகா அமைதியை கத்துக்கல. அச்சுறுத்தல், பயமில்லாத சூழல்ல அமைதி தானா வெளிப்பட்டது. இது உணர்ச்சி இல்ல, இது அறிவியல், சயின்ஸ். இது வெட்டனரி சயின்ஸ், விலங்கு மருத்துவ அறிவியல் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம், நம்ம இந்தியன் டாக்ஸ் அடாப்டபிள், புத்திசாலிங்க, நல்ல இம்யூனிட்டி பவர் கொண்டவங்க, ஈஸி மெயின்டெனன்ஸ், நம்ம இந்திய கிளைமேட்டுக்கு பெஸ்ட் சூட்டபிள் டாக் அப்படின்னு அவங்க வெட்டனரி டாக்டர்ஸ் கூட எப்பவும் அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அலோகா இந்திய நடைப்பயணத்துக்கு அப்புறமா அதே துறவிகளால் தத்தெடுக்கப்பட்டு இப்போ யூஎஸ் சிட்டிசன் ஆகி அங்கேயும் பீஸ் ஃபார் வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அலோகாவின் கதை ஒரு ரொமான்டிக் ஸ்ட்ரீட் டாக் கதை இல்லை. அலோகா நம் இந்திய நாய்களை ரெப்ரசன்ட் பண்றாங்க. உலகத்துக்கே பீஸ் பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கான பாடம் ரொம்ப தெளிவா இருக்கு. தெரு நாய்கள் பிரச்சனை இல்லை, பராமரிப்பு இல்லாதது தான் பெரிய பிரச்சனை.
டாக்ஸுக்கு தடுப்பூசி, ஏபிசி பர்த் கண்ட்ரோல் இதை ரெண்டுத்தையுமே ஒரு சமூகமாக சேர்ந்து பராமரிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். கருணைனா உணவு போடுறது மட்டும் இல்லை, கருணைனா கம்பேஷன்னா பயத்தை உருவாக்குற மூலத்தையே அழிக்கிறது. எப்படின்னா தடுப்பூசி, பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன், அப்புறம் அதையே நீண்ட காலமாக அந்த பொறுப்புணர்வோடு செய்கிறது. இதை செய்யும்போது ஒரு சமூகமாக செய்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியம். அலோகா உலகத்தை மாற்றலை, ஆனால் அலோகாவை சுற்றி இருந்த உலகம் ரொம்ப அமைதியான அன்பான உலகமாக இருந்ததால் அலோகாவும் அமைதியாக இருக்காங்க. நல்ல வேளை அலோகா சரியான டைமில் சரியான நல்ல மனிதர்களை சந்தித்ததால் அவங்க இப்போது நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் எத்தனையோ டாக்ஸு, அக்னி மாதிரியான டாக்ஸு நம்ம மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு கொடூரமான முடிவை சந்திச்சிட்ருக்காங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லான டெத் அவங்களுக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. வெரி அன்ஃபார்ச்சுனேட் இட் இஸ். டாக்ஸ் மேலே உள்ள பயத்தால் சொல்யூஷன் கிடைக்காது, கைண்ட்னஸ் மூலமான சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷனுக்கு ஸ்டெரிலைசேஷன், பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் தான் சரியான தீர்வு. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.